வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு டிஎன்பிசி மேக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் 2ல இருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொடுத்துருக்காங்க. 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் என்னது ஒரு வேலையை ஒரு நாள்ல 1 டேல செஞ்சு முடிப்பாருங்களாம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் சேர்ந்து அந்த அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு தான் நம்மளோட கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ என்னது கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? என்னது 3 ஆண்கள்ல 3 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் ஈக்குவல், 4 பெண்கள் ஈக்குவல். ஓகேவா? அப்ப என்னது இங்க இருக்கிற ஒண்ணு இது குரூப் டைப் கொஸ்டின்ங்கிறனால என்னது ஆண் பெண் சிறுவர்கள் 3 ஜெண்டரும் கலந்து கொடுத்துருக்காங்களா? அப்ப என்னது ஒரே ஜெண்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இப்ப என்னது ஒரே ஜெண்டரா ஆண்னா ஆனா என்னது கன்வெர்ட் பண்ணிக்கணும், பெண்ணா பெண்ணா கன்வெர்ட் பண்ணிக்கணும், சிறுவர்கள்னா சிறுவர். இப்ப ஆனா நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்ப ஒரு ஆண் பிளஸ் ஒரு பெண்ணுக்கு பதிலா என்னது ஒரு பெண்ணுக்கு பதிலா 3/4 ஆணுன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப 3/4 ஆண் பிளஸ் 5 சிறுவர்களுக்கு பதிலா இப்ப சிறுவர்களும் ஆணும் கம்பேர் பண்ணுங்க. 3 ஆண் செய்யற வேலைய எத்தனை சிறுவர்கள் செய்வாங்களாம்? 12 சிறுவர்கள் செய்வாங்களாம். இப்ப இதுல இருந்து கட் பண்ணா இங்க 4 வரும். அப்ப ஒரு சிறுவருக்கு பதிலா எத்தனை ஆண் சப்ஸ்டிட் பண்ணலாம்? 1/4ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 5 ஆல்ரெடி 5 இருக்கு, சிறுவருக்கு பதிலா 1/4 ஆண்ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 4 + 3 + 5 என்னது 8/4, அதாவது 12/4. அப்போ 3 ஆண் வருமா? அப்ப டோட்டலா என்னது இவங்களை என்னது ஒரே ஜெண்டரா மாத்தினதுக்கு அப்புறம் 3 ஆண் அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்கன்னு வருது. ஓகேவா? இப்ப நம்மளுக்கே தெரியும் கொஸ்டின்ல என்னது 3 ஆண் செஞ்சு முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 1 நாள் எடுத்துக்கிறாங்க. இப்ப என்னது 3 ஆண் செஞ்சு முடிக்க 3 ஆண் அதே வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் அப்ப ஆகும்? 1 டே. அப்ப ஆன்சர் ஏ 1 நாள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விகிதத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பள்ளியில கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் 3 பாடங்களுக்கான இடங்களுக்கான விகிதம் கொடுத்திருக்காங்க. இது மேத்ஸ், பிசிக்ஸ், பயாலஜிக்கான இடங்களுக்கான விகிதம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5:7:8 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அந்த இடங்கள் ஒவ்வொன்றும் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் மேத்ஸ் 40% என்னதுன்னா இடங்கள் உயர்த்துறாங்களாம். பிசிக்ஸ் 50% உயர்த்துறாங்களாம். பயாலஜி 75% உயர்த்துறாங்களாம். இப்போ உயர்த்தும் போது என்னது இது 100% இருந்துச்சுன்னா அப்ப என்ன இதுல எத்தனை பர்சன்டேஜ் 40% உயர்த்துனா என்ன வரும்? 140% இருக்குமா? இதுல 7ல 150% இருக்கும், 8ல இது 175% இருக்கும். ஓகேவா? இப்ப இதை கட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இங்க 7:21/2 இருக்கும், 14 இருக்கும். இதே என்னது இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 14:21/28 வரும். இப்ப இன்னும் கட் பண்ண என்னது 2:7 கட் பண்ணலாம், 2:3:4. அப்போ ஒவ்வொரு பாடங்கள் கணிதம், இயற்பியல், உயிரியல் ஒவ்வொரு பாடங்களும் உயர்த்தினதுக்கு அப்புறம் வர விகிதம் என்னது 2:3:4. இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்கங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 கிலோ சர்க்கரையோட விலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா
சுகர் வந்து என்னதுன்னா 15 kgோட ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் 255 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17 கிலோவோட டீ தூளோட விலை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1615 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22 கிலோவோட அரிசியோட விலை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 572 ரூபா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா 18 கிலோ சர்க்கரை, 21 கிலோ டீ தூள் மற்றும் 27 கிலோவோட அரிசி இது மொத்தம் விலை எவ்வளவுன்னு சொல்லிதான் நம்மளோட கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப 15 கிலோவோட விலை வந்து 255 ரூபா. என்னது? சர்க்கரையோட 15 கிலோ வந்து 255 ரூபானா 15ஆல கட் பண்ணா 1 கிலோவோட விலை தெரிஞ்சிருமா? இப்ப 15ஆல கட் பண்ணா 1 கிலோவோட விலை வந்து என்னது? 17 ரூபா. அடுத்தது 17 கிலோவோட டீ தூளோட விலை என்னது? 1650. அப்ப கட் பண்ணா என்னது? 1 கிலோவோட டீ தூளோட விலை தெரிஞ்சிடும். அப்ப 17ஆல கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 95 கிடைக்கும். அப்போ 22 kgோட அரிசியோட விலை எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 572 ரூபா. அப்ப கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 26 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? 1 கிலோ வந்து 26 ரூபாய் கிடைக்கும். இப்ப நம்மளோட கொஸ்டின் என்ன? 18 கிலோவோட சர்க்கரை, 21 கிலோ டீ தூள், 27 கிலோ அரிசியோட விலை எவ்வளவுன்னு தான் சொல்லி கேட்கறாங்க. இப்போ 1 கிலோ விலை தெரிஞ்சிச்சுன்னா இதுல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 18 கிலோ விலை தெரிஞ்சிருமா? 17 இன்ட்டு 16 17 இன்ட்டு 18 மல்டிபிள் பண்ணுங்க 306 பிளஸ் 21 இன்ட்டு 95. அப்ப என்னது? மொத்த டீ தூளோட விலை தெரிஞ்சிருமா? இப்ப மொத்த டீ தூள் விலை வந்து 1995. அடுத்தது 26 இன்ட்டு 27 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? அதாவது 27 கிலோ இன்ட்டு 1 கிலோட விலை 26 ரூபா. அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இப்போ 1 கிலோ வந்து 26 ரூபா. அப்ப வந்து என்னது? 27 கிலோவோட விலைன்னா அதோட மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 702 ரூபாய். அப்ப இதெல்லாம் என்ன ஆட் பண்ணா என்னது? மொத்த விலைக்கு தெரிஞ்சிருமா? 3300 ரூபாய் மொத்த விலை வரும். ஆப்ஷன் சி ரூபாய் 3300. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கேள்வி பாருங்க. ஒரு நபரோட வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு என்ன பண்றாங்கன்னா 10% வந்து குறைக்கப்படுகிறது. குறைச்சதுக்கு அப்புறம் அவரோட வருமானத்துல ஏற்படும் மாற்ற விகிதம் தான் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப நபரோட வருமானம் நம்மளுக்கு தெரியாது. இப்ப நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். 100ல 10% என்னது உயர்த்துறாங்க. அப்ப 110 இருக்கும். ஓகேவா? 110ங்கிறது தான் 10% வேணும்னா 110% இருக்கும். இதுல மறுபடியும் என்னது 10% குறையுதான். 10% குறையுதுன்னா அதுல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 90% தான் இருக்கும். இப்ப 90%ங்கிறப்போ அவரோட வருமானம் வந்து என்னவா இருக்கும்? 99 இருக்கும். அதாவது 100 ரூபாங்கிறது அந்த 10% உயர்த்தப்பட்டு 10% குறைக்கும் போது எவ்வளவா மாறுது? 99 மாறுது. ஓகேவா? இப்ப இதுக்குள்ள இருக்கிற விகிதம் வருமானத்துல ஏற்பட்ட மாற்ற விகிதத்தோட, அதாவது மாற்ற விகிதம் என்னன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. அப்போ 100ல எவ்வளவு வந்து மாறுபட்டு இருக்குன்னா எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 99 மாறி இருக்கு. அப்ப 1ங்கிறது எத்தனை சதவீதம்? 1% தான் என்னது இங்க குறைகிறது. 1% குறைகிறது. அப்ப ஆப்ஷன் ஏ 1% குறைகிறது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேங்கிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 45 மாணவர்கள் உள்ள வகுப்புல மொத்தமா டோட்டலா வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 45 மாணவர்கள் இருக்காங்க. ஓகேவா? 45 மாணவர்கள் இருக்காங்க. அதுல வந்து ரவி வந்து எத்தனாவது தரத்துல இருக்காங்கன்னா ரவி வந்து 9வது ரேங்க்ல 9th பொசிஷன்ல இருக்கிறார். ஓகேவா? ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ராஜுக்கு கீழே வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 18 மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னது நம்மளோட கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா ரவி மற்றும் ராஜுக்கு
இடையில வந்து எத்தனை மாணவர்களோட இருப்பாங்க, எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க, மாணவர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட மாணவர்களோட எண்ணிக்கை தான் கேக்குறாங்களா. இப்ப டோட்டலா 45 பேரு. 45ல ராஜுக்கு கீழே வந்து எத்தனை பேரு? 18 பேர் இருக்காங்க. அப்ப 45ல 18 வந்து என்னது லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 27. அப்ப 27வது பொசிஷன் தான் யார் இருக்காங்கன்னு அர்த்தம்? ராஜு இருக்காங்க. ஏன்னா ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. இப்ப டோட்டல்ல இருந்து 18 மைனஸ் பண்ணா அப்ப 27th பொசிஷன்ல தான் யார் இருப்பாங்க? ராஜு இருப்பாங்க. இப்ப இவர் வந்து 9th பொசிஷன்ல இருக்காரு, இவரு 27th பொசிஷன்ல இருக்காரு. அப்ப இவருக்கு இடைப்பட்ட மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? 17 பேர் இருப்பாங்களா? இப்போ 17 மாணவர்கள் தான் இவர்களுக்கு இடைப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல அன்லாகில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஞ்சருங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கான கோட் மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து என்னது 10, 7, 20, 13, 11, 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன கேக்குறாங்க நம்மளுக்கு, மெஷின்ங்கிற வேர்டுக்கு என்ன குறியீடு வரும்னு சொல்லி கேக்குறாங்க. மெஷின்ங்கிற வேர்டுக்கு என்ன குறியீடு வரும்னு கேக்குறாங்க. அப்ப என்னது டேஞ்சருங்கிற வேர்டுக்கு என்னது ஒரு கோடு கொடுத்துருக்காங்களா. அப்ப அதை வந்து என்னது என்ன லாஜிக் ஆர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஃபைன் பண்ணி மெஷின்ங்கிற வேர்டுக்கான குறியீடு வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப டிக்கு ஒவ்வொரு அல்பபெட்டிக் லெட்டருக்கும் என்னது ஒரு பிளேஸ் வேல்யூ இருக்கும். இப்போ என்னது டிக்கான பிளேஸ் வேல்யூ என்னது 4. ஓகேவா? ஆனா இங்க என்ன இருக்கு 10 இருக்கு. ஸோ சப்போஸ் நான் 6 ஆட் பண்றேன்னா என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். இப்போ வந்து என்னது இங்க 7 இருக்கா. ஏக்கு வந்து என்னது பிளேஸ் வேல்யூ 1. இப்போ என்னது காமனா இங்க 6 ஆட் பண்றோமா. ஸோ 6 ஆட் பண்ணா 7. இப்போ என்னது அதோட அந்த ஒவ்வொரு அல்பபெட்டிக் லெட்டரோட பிளேஸ் வேல்யூவோட என்ன காமன் நம்பரா ஆட் பண்றாங்க? 6ங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ n வந்து 14, 14 + 6 வந்து என்னது 20, 7க்கு வந்து ஜியோட பிளேஸ் வேல்யூ என்னது 7. இப்போ 7 + 6 வந்து 13 வருதா. இப்போ ஈக்கு வந்து 5, 5 + 6 வந்து என்னது 11. அடுத்தது ஆருக்கு பிளேஸ் வேல்யூ 18, 18 + 6 வந்து என்னது 24. ஸோ என்னதுன்னா ஒவ்வொரு லெட்டருக்கோட பிளேஸ் வேல்யூவோட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? 6ங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. இதே சேம் லாஜிக் யூஸ் பண்ணி மெஷினுங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு ஃபைன் பண்ண போறோம். இப்போ எம்முக்கான பிளேஸ் வேல்யூ என்னது 13, இங்க 1, இங்க 3, இங்க வந்து என்னது 8, ஐக்கு வந்து 9, என்னுக்கு வந்து 14, ஈக்கு வந்து 5. ஓகேவா? அப்ப இதோட என்னது 6 காமன் நம்பர் 6 ஆட் பண்ணுமா. ஆட் பண்ணா இங்க என்ன வரும் 19, அடுத்து 7, இங்க 9, அடுத்தது 14, அடுத்து 15, அடுத்தது 20 and 11. ஓகேவா? இந்த நம்பர்ஸ் இருக்க மாதிரி பேட்டர்ன் எங்க இருக்கு? 19, 7, 9, 14, 15, 20, 11. இப்போ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏபிசி 3 பேர் வந்து என்னது ஒரு வேலையை வந்து தனித்தனியா செய்யறாங்க. ஏபிசி ஒவ்வொருத்தரும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஏ வந்து 12 நாட்கள்ல முடிக்கிறாரு, பி 15 நாட்கள்ல முடிக்கிறாரு, சி வந்து அந்த அதே ஒர்க்கை 20 நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 3 பேரும் வேலையை வந்து ஒன்றா சேர்ந்து செய்யறாங்க. ஆனா சி மட்டும் என்ன பண்றாருன்னா 2 நாட்கள்ல வேலையை விட்டு போயிடுறாரு. ஓகேவா? இப்ப வந்து என்னது டேஸ் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனை நாள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது டேஸை வச்சு என்னது நம்ம டோட்டல் ஒர்க் ஃபைன் பண்ணிடலாமா. இப்ப டோட்டல் ஒர்க் என்னது எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 12, 15, 20க்கு எல்சிஎம் வந்து என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும். அப்ப 60ஆல 12 டேஸை டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? ஒரு நாள்ல அவங்களால எவ்வளவு வேலை செய்ய முடியும்னு ஃபைன் பண்ணிடலாமா. அவங்களோட திறனை வந்து கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஒர்க்கை அவங்க டோட்டலா வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறத
அப்ப ஏ வந்து 12 நாள்ல முடிப்பார்னா 60 வேலையை 12 நாள்ல முடிப்பார்னா 60/12 போட்டா என்னது ஒரு நாள்ல அவரு எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாருன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 60/12 போடும்போது இங்க என்ன வரும்? இங்க 5, பி வந்து திறன் வந்து 4, சி வந்து என்னதுன்னா 3. அதாவது ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாரு, பியால 4 வேலை செய்ய முடியும், சியால 3 வேலை செய்ய முடியும். அவங்களோட திறன் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க, சி மட்டும் 2 நாட்கள்ல வந்து வேலையை விட்டு போறாரு. அப்ப என்னது? சி 2 நாள்ல வேலையை விட்டு போறாருன்னா ஏபிசி 3 பேரும் என்னது சேர்ந்து 2 நாள் வேலை செஞ்சிருப்பாங்களா? அப்ப 3 பேரும் சேர்ந்துனா என்னது 9 + 3 என்னது 12. அப்போ 12 வேலை 3 பேரும் சேர்ந்து செய்யும் போது என்னது இவங்களோட திறன் ஆட் பண்ணா என்னது 12 கிடைக்கும். 12 வேலை, அதாவது 12 வேலை நடந்திருக்கும். எத்தனை நாள் நடக்கும்? 2 நாள் நடக்கும்போது இப்ப எவ்வளவு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும்? 24 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 60. இப்ப இதுல மைனஸ் பண்ண என்னது? அதாவது 3 பேரும் சேர்ந்து 24 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்ப ரிமைனிங் ஒர்க் வந்து என்ன கிடைக்கும்? 36 ஒர்க் இருக்கும். ஓகேவா? அந்த 36 ஒர்க் வந்து ஏ அண்ட் பி வந்து என்னது மீதமுள்ள வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. மீதமுள்ள ஒர்க் எவ்வளோ? 36 ஒர்க். 36 ஒர்க் யார் சேர்ந்து செய்வா? ஏவும் பியும். ஏ அண்ட் பியோட திறன் எவ்வளோ? 9 வரும். 5 + 4 9. அதாவது ஒரு நாளைக்கு அவங்களால 2 பேரும் சேர்ந்து எத்தனை வேலை முடிக்க முடியும்? 9 வேலை வந்து அவங்களால முடிக்க முடியும். மொத்தமா 36 ஒர்க்கு. அப்ப 36/9 போட்டா அவங்க அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏவும் பியும் மீதமுள்ள ஒர்க்கை எத்தனை நாளா கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் ஏ 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அளவியல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சதுர வடிவிலான பூங்கா கொடுத்துருக்காங்க. அதனோட அனைத்து பக்கங்களிலும் ஒரு சதுர வடிவிலான பூங்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதோட அனைத்து பக்கங்களும் என்னது 2 மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவிலான பாதை வந்து சூழப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா சைடும் என்னது 2 மீட்டர் வந்து அகலத்திலான பாதை வந்து உருவாகி இருக்கு. ஓகேவா? இந்த பாதையோட அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாதையோட பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 288 சதுர மீட்டர்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, பூங்காவோட சுற்றளவு என்னன்னு சொல்லிதான் நம்மளோட கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப பூங்காவோட பக்கம் என்னது நம்மளுக்கு தெரியாது. இப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப சுற்றளவுனா என்னது 4 சைட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4x. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி 4ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைச்சிரும்? பூங்காவோட சுற்றளவு கிடைச்சிரும். நம்ம கொடுத்துருக்க டேட்டால இருந்து அப்ளை பண்ணலாம். இங்க என்னது ஒவ்வொன்றுமே என்னது ஒவ்வொரு சைடும் என்னது 2 மீட்டர் அகலம் வந்து பாதை உருவாகி இருக்கா? அப்ப இந்த இடத்துலயும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும்? 2 மீட்டர் இருக்கும். இங்கேயும் என்ன இருக்கும்? 2 மீட்டர் இருக்கும். அப்ப வந்து என்னது ஒரு பாதை அமைஞ்சதுக்கு அப்புறம் என்னது வெளியில வந்து ஒரு சதுரம் உருவாகி இருக்கா? உள்ள வந்து பூங்கா வந்து உள் சதுரம், வெளியில வந்து ஒரு சதுரம் வந்து உருவாயிருக்கு. இப்ப இந்த வெளி சதுரங்கிறது 2 மீட்டர் பிளஸ் என்னது x பிளஸ் 2. ஓகேவா? அப்ப இது x பிளஸ் 2 பிளஸ் 2. அப்ப என்னது x பிளஸ் 4 தான் என்னது வெளிச்சதுரத்தோட பக்கமா இருக்கும். ஓகேவா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அந்த உள்ள இருக்க அந்த பாதையோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அதாவது வெளி சதுரத்தோட பரப்பளவை உள் சதுரத்தோட பரப்பளவை வந்து என்னது மைனஸ் பண்ணா என்ன கிடைச்சிரும்? என்ன இருக்கும்? நடுவுல இருக்க அந்த பாதையோட பரப்பளவா இருக்குமா? இப்போ இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. வெளி சதுரத்தோட பரப்பளவுல இருந்து உள் சதுரத்தோட பரப்பளவை மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு அந்த பாதையோட பரப்பளவு கிடைக்கும். அப்ப பாதையோட பரப்பளவு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். வெளி சதுரத்தோட பக்கம் என்னது? x பிளஸ் 4. பரப்பளவு என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம். அதுதான் என்னது பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கானது. அப்ப x பிளஸ் 4 வந்து என்னது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. மைனஸ் உள் சதுரங்கிறது என்னது பூங்கா. பக்கம் வந்து அது ஒரு பக்கம் வந்து xனா அப்ப x இன்ட்டு x ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்னது x ஸ்கொயர் பிளஸ் 16
plus 8x minus x square equal to 288 இருக்கும். அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 8x equal to 288, 16 இந்த பக்கம் போச்சுன்னா 272 வரும். இதை 8 ஆல கட் பண்ணா x equal to என்ன கிடைக்கும்? 34 கிடைக்கும். ஓகேவா? இப்போ x equal to அதாவது பூங்காவோட ஒரு பக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சோம். x equal to 34. சுற்றளவு தான் கேட்குறாங்க. அப்போ 4x வேணும். அப்போ 4 into 34 என்னது? 136 சதுர மீட்டர். 136 மீட்டர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மனிதர் வந்து ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வந்து வாங்குறாரு. ஓகேவா? மொத்தமா என்னது? மேசை மற்றும் நாற்காலி வந்து மொத்தம் எத்தனை வாங்குறாங்களா? டோட்டலா 12 வந்து வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்குறாரு? 500 ரூபாய்க்கு. ரூபாய் 500க்கு வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மேசையோட விலை 50, ஒரு மேசையோட விலை வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? ரூ 50 ரூபாவும். ஒரு நாற்காலியோட விலை வந்து எவ்வளோ? ரூ 40க்கும் வாங்குறாராம். ஓகேவா? அடுத்து என்ன கேட்குறாங்க? அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையோட எண்ணிக்கையோட விகிதத்தை தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப என்னது? மொத்தமா வந்து 12 வந்து வாங்குறாரு. அப்ப வந்து இது தனித்தனியா வந்து அவங்க எத்தனை மேசை வாங்கியிருப்பாரு, எத்தனை நாற்காலி வாங்கியிருப்பாருங்கிறோட ரேஷியோ தான் கேட்குறாங்க நம்மளுக்கு. ஓகேவா? இப்ப என்னது? ஒரு மேசை ஒரு இது ரெண்டு வந்து என்னது? x plus y equal to 12ன்னு எடுத்துக்கலாம். என்னது? 50 ஒரு மேசை வந்து என்னது? 50 ரூபான்னு வாங்குறாங்க. இது வந்து நம்பர் ஆஃப் மேசை நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்பர் ஆஃப் நாற்காலியும் தெரியாது, ஸோ அதை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இது ரெண்டு சேர்த்தா மொத்தம் எத்தனை வருது? 12ன்னு வச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு மேசை 50 ரூபானா அப்ப 50 into எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் மேசையோட ரூபாய் தெரிஞ்சிருமா? அடுத்தது ஒரு நாற்காலி 40 ரூபானா அப்ப பெருக்கல் ஒய் மல்டிபிள் பண்ணும்போது நாற்காலியோட மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? நாற்காலியோட விலை தெரிஞ்சிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா, அதாவது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? மொத்தமா இவர் வந்து நாற்காலியும் மேசையும் வாங்கின விலை தெரிஞ்சிருமா? அந்த விலை தான் என்னன்னு சொல்லிட்டாங்க? ரூ 500. 500 ரூபாய்க்கு நாற்காலியும் மேசையும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மொத்த விலை வாங்கின விலை 500ன்னு தெரியும். ஸோ போட்டோம். இது வந்து என்னது? இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 40ஆல பெருக்குங்க. அப்ப என்னது? 40x plus 40y equal to 418 கிடைக்குமா? ஓகேவா? இது என்னது? சிம்பிள் மாத்தி சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 10x equal to 20 இருக்கும். அப்ப கட் பண்ண என்ன இருக்கும்? x equal to 2. அதாவது மேசை வந்து எத்தனைன்னு சொல்லி வந்திருக்கு? மேசை வந்து 2ன்னு வந்திருக்கு. அடுத்தது வந்து என்னது? இதை கொண்டு போய் என்னது? இதுல சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? அப்போ நாற்காலி வந்து எத்தனைன்னு கிடைச்சிரும்? நாற்காலி வந்து 10ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? நம்மளோட கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? நாற்காலி மற்றும் மேசையோட ரேஷியோ தான் கேக்குறாங்க, விகிதம் தான் கேக்குறாங்க. இப்போ நாற்காலி 10, மேசை 2னா அப்ப கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5:1. அப்ப 5:1 விகிதத்துல தான் என்ன பண்ணிருப்பாங்க? நாற்காலியும் மேசையும் வாங்கியிருப்பாங்க. அப்ப எது வரும்? ஆப்ஷன் ஏ 5:1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். LCM and HCFல வந்து கேட்டிருக்காங்க. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏவும் A+2. அதோட மீப்பெரும் பொது மடங்கு, அதாவது LCM என்ன கொடுத்துருக்காங்கன்னா, LCM வந்து 1300ன்னு சொல்லிட்டாங்க. 2 நம்பர் என்னென்ன நம்பரு? ஏவும் A+2ங்கிற நம்பரும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏவும் A+1 இது ரெண்டுக்குள்ள LCM வந்து என்னவா இருக்கும் தான் நம்மளோட கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? 2 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான LCM வந்து 1300ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வேற 2 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு LCM என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இங்க வந்து என்னது? அன்னோன் நம்பரா என்ன இருக்கு? ஏ இருக்கு. ரெண்டுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் என்னது? 2 வருது. அப்ப என்னது? அடுத்தடுத்த, அதாவது ஈவன் நம்பர், அடுத்தடுத்த ஈவன் நம்பர், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரா இருக்குன்னு தான் அர்த்தம்.
அது ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2ஆ இருக்கும் போது அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்ணா இருக்கும். ஓகேவா? அப்ப எல்சிஎம் நம்ம ஜெனரலா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, எந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் வேணுமோ அந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணிட்டு அந்த நியூமரேட்டர்ல மல்டிபிள் பண்ணுவோம், டினாமினேட்டர்ல என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு நம்பருக்கான HCF ஜிசிடி இல்லைன்னா HCF ஜிசிடி எடுப்போம். இப்போ ரெண்டுக்கும் உள்ள காமன் டிஃபரன்ஸ் என்னது, 2. அதாவது இரட்டைப்படை எண்ணா இருக்கும்போது அப்போ என்னது, அதோட ஜிசிடி என்னவா இருக்கும், 2ஆ தான் இருக்கும். இப்போ 2 இங்கே எல்சிஎம் என்ன சொல்லிட்டாங்க, 1300. அப்போ a² + 2a இங்க வந்து என்ன வரும், இந்த டிவைட்ல இருக்கிற 2 வந்து இங்க மல்டிபிள்க்கு வந்துரும். அப்ப 2600 = a² + 2a இருக்கும். ஓகே, அப்ப a² + 2a - 2600 = 0. இப்ப இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், a + 56 × a - 50 = 0ன்னு வரும். இப்போ நெகட்டிவ் வேல்யூவை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ a = என்ன கிடைக்குது, a = 50. இப்போ ஏங்கிறது என்னது, 50. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் முதல் நம்பர் வந்து ஏங்கிறது வந்து 50, அடுத்த நம்பர் என்ன இருக்கும், 51 இருக்கும். இப்போ இது என்னது, இப்போ ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம்ங்கும் போது என்னது, ரெண்டையும்கான எல்சிஎம்னா இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 2550 கிடைக்கும். ஓகே, 2550ங்கிறது தான் a, a+1 எல்சிஎம். இப்போ ஆப்ஷன் சி 2550. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுருக்குகள் வந்து கேட்டிருக்காங்க. a/b = 4/5, அதாவது a/b = 4:5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ a வந்து 4, b வந்து என்னது, a வந்து 4, b வந்து 5. அடுத்தது b/c = என்ன கொடுத்துருக்காங்க, 15/16 கொடுத்துருக்காங்க. ஏவும் பிங்க கம்பேர் பண்ணும்போது 4 இங்க வந்து பிக்கு வந்து என்ன இருக்கு, 5 இருக்கு. பிசியும் கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு, 15 இருக்கு. ஸோ என்னது, பிஏ வந்து என்னது, பி வேல்யூ வந்து ஈக்குவல் பண்ணணும். இங்க 15 இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னது, காமனா நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் என்னது, காமனா 3ஆல மல்டிபிள் பண்ணா என்னது, வேல்யூ வந்து ஈக்குவல் ஆயிருமா. அப்ப இங்க 12 வரும், இப்போ இங்க 15. ஓகேவா? அப்ப என்னது, பி வந்து ஈக்குவல் ஆயிருச்சு. அப்ப என்னது, ரேஷியோ வந்து ஈக்குவல் பண்ணிட்டோம். நம்மளோட கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, c² - a² c² + a². இதோட சிம்பிளிஃபை பண்ணா என்ன வேல்யூ வரும் தான் சொல்லி கேக்குறாங்க. இப்ப சியும் ஏவும் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ABC, a வந்து என்னது 12, b வந்து 15, c வந்து 16. சியும் ஏவும் தான். அப்ப இது ரெண்டும் என்னது, 12 and 16 இருக்கு. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும், 3 இருக்கும். 4ஆல கட் பண்ணா 3, இங்க வந்து என்னது 4 இருக்கும். இப்ப 3 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப சிக்கு பதிலா 3 எடுத்துட்டா 9 மைனஸ், அப்ப ஏவும் பி என்ன கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 3:4. அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்னது, சிக்கு பதிலா 4, ஏக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப இங்க 16 - 9 / 16 + 9. இப்போ என்ன இங்க கிடைக்கும், அப்போ இங்க வந்து என்னது 7 / இங்க வந்து 25 இருக்கும். ஓகேவா? அப்ப 7/25ங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சில வருது. இப்போ 7/25 தான், சி ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண் கொடுத்துருக்காங்க. அந்த எண் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3ஆல மீதியின்றி வகுப்படாது, 11ஆலையும் வகுப்படாது. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 11ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படாது. 3ஆல ஆப்ஷன் சி 3ஆல வகுப்படும், 11ஆல வகுப்படாது. ஆப்ஷன் டி 3 மற்றும் 11ஆல மீதியின்றி வகுப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ விடை தெரியல. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு 3ஆலையும் 11ஆலையும் வகுப்படுமா படாதான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி நம்ம ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இங்க என்னது, நம்பர் கொடுத்துருக்காங்க. 3ஆல வகுப்படுறதுக்கான கண்டிஷன் என்ன, ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணா அது என்னது, ஆட் பண்ண வேல்யூ வந்து 3ஆல டிவைட் ஆகணும், ஒன்று இல்லை 3யோட மல்டிபிள்ஸா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா அந்த ஹோல் நம்பர் என்னது 3ஆல வகுப்படுன்னு அர்த்தம். 11 அப்போ என்னது, ஃபர்ஸ்ட் 3 செக் பண்ணிடலாம்.
இப்போ இருக்கிற நம்பர் என்னது ஒரே மாதிரி இருக்கா, அதாவது பிரிச்சு கொடுத்துருக்காங்க டிஜிட்ஸை. இப்போ ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் இருக்க மாதிரி தான் எல்லாமே இருக்கு. அப்போ என்னது 3 + 1 அப்போ 5ன்னு வருது. அப்போ 5 இப்போ 5 வர மாதிரி எத்தனை டைம்ஸ் இருக்கு, 7 டைம்ஸ் இருக்கு டோட்டலா. அப்போ 7 5s are 35. அப்போ டோட்டல் நம்பரோட ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, 35 கிடைக்குது. இப்போ 35ங்கிறது என்னது 3ஆல டிவைடு ஆகாது. ஸோ அப்போ 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ 35ங்கிறது 3யோட மல்டிபிளும் இல்லை. அப்போ என்னது 3ஆல வகுப்படாது. ஓகேவா? அப்போ 3ஆல் இந்த நம்பர் வந்து வகுப்படாது. அடுத்து 11 செக் பண்ணலாம். 11ஆல வகுப்படணும்னா என்ன கண்டிஷன்னா, கொடுத்துருக்கிற நம்பரோட ஒற்றைப்படை இலக்க எண்ணும் கூட்டிட்டு இரட்டைப்படை இலக்க எண்ணையும் கூட்டிட்டு 2க்குள்ள வித்தியாசம் எடுத்தோம்னா 0வோ அல்லது 11ஆ வந்துச்சுன்னா 11 இல்லைன்னா 11ஓட மல்டிபிள்ஸோ வந்துச்சுன்னா அது என்னது ஹோல் நம்பரும் 11ஆல மல்டிபிள் ஆகும்னு வரும். ஓகேவா? இப்போ ஒற்றைப்படை எண் இரட்டைப்படை எண்ணுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்னது ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு நம்பரை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விட்டு எடுக்கிறப்போ என்னது, இப்போ என்னது ஒற்றைப்படை எண் எடுத்துக்கிட்டோம்னா என்னது ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 19 கிடைக்கும். அடுத்தது என்னது இரட்டைப்படை இலக்க எண்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 16 கிடைக்குது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. நம்மளுக்கு என்னது டிவைசபிள் பை ரூல் 11ஆல டிவைட் ஆகிற நம்பர் வந்து என்ன ஆகணும், ஒன்று வந்து அது ஆட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது, ஒன்று 0 வரணும், இல்லைன்னா என்னது 11 ஆர் அதோட 11ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். அப்படி இல்லை 3 தான் கிடைச்சிருக்கு. அப்போ என்னது 11ஆலையும் இந்த நம்பர் வந்து வகுப்படாது. அப்போ என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் ஏ 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.